நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்கார் அமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேதரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மேகண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு பலரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 59வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இறைவனது திருவருள் கருணை முன்னின்று அருள் செய்ய தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இதில் நமக்கு இந்த 51வது பாடலிலே இந்த உண்மை அதிகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி 7 விதமான கருத்துக்களை உள்ளடக்கியது என்பதை நாம் பார்த்தோம். அது ஈங்கு இது பொது இயம்பும் என்பார்கள், இதன்மேல் ஆன்மா தங்கிய அஞ்சபத்தை உணர்த்தும் தன்மை, பொங்கொழி ஞானவாய்மை, அதன் பயன் புனிதன் நாமம், அங்கு அதில் அணைந்தோர் தன்மை, அரைகுவன் அருளினாலே என்கின்ற அந்த 7 தலைப்பில் ஆன்மா என்பது ஆன்ம இலக்கணம் என்பதை நாம் பார்த்தோம். அந்த ஆன்ம இலக்கணமாவது மேற்கூறப்பட்ட 52வது பாடலிலே இருந்து 59வது பாடல் வரைக்கும் இருக்கிற பகுதி ஆன்மாவினுடைய இலக்கணம் என்று சொல்லப்படுவது. இந்த ஆன்ம இலக்கணமாவது 52வது பாடலிலே ஆன்மா அறிவிக்க அறியும் என்பதை நாம் பார்த்தோம். செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சபத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கென உணர்த்துமன்றே என்று இந்த ஆன்மா உடலிலே சூக்கும தேகம் தூள தேகம் போன்றவற்றிலே பற்றி நின்று கருவிகளின் வாயிலாக இறைவன் அறிவிக்க அறியும் என்பது 52வது பாடலில் பார்த்தோம். 53வது பாடலிலே எது ஆன்மா என்கின்ற தடைவிடைகளோடு 8 வகையான சமய கருத்துக்களை எல்லாம் மறுத்து இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதை 53ல் பார்த்தோம். 54ல் இந்த ஆன்மா
எது என்கின்ற அந்த 53வது பாடலினுடைய தொடர்ச்சியில் ஆன்மா அறிவுடையது, அறிவித்தால் அறிவது, அறிவிக்கும் பொழுதும் எப்படி அறியும், கருவிகளோடு கூடி நின்று தான் அறியும் என்பதையெல்லாம் அந்த 54வது பாடலில் அறிவு எண்ணில் வாயில் வேண்டா அன்று எண்ணில் அவைதாம் என்பதை அந்த சிவசமவாதி, ஈஸ்வர அவிகாரவாதி போன்ற சமயத்தாரையெல்லாம் மறுத்து இறைவன் அறிவிக்க அறியும், கருவிகளோடு கூடி நின்று அறியும் என்பதை 54வது பாடலில் பார்த்தோம். 55 நமக்கு ஆன்ம அறிவினால் சுட்டி அறியப்படுகிற பொருள்களெல்லாம் அசத்து என்பதை 55 பார்த்தோம். அப்போது ஆன்மா இந்த கருவிகளோடு கூடி நின்று அறியும், பதி அறிவிக்க அறியும் என்று சொன்னால் இது இந்த அசத்தாகி உலகத்தை எவ்வாறு அறியும்? ஆன்மா அசத்தை அறிகின்ற முறைமை என்பது ஆன்மா தனித்து அறியாது, சிவம் அறிய வேண்டிய அவசியமில்லை, கருவிகள் அறியாது, அவை சடம் அறிவற்றது என்று சொல்லி 6 வகையான கருத்துக்களை சொல்லி ஆன்மா இறைவன் அறிவிக்க கருவிகளோடு நின்று உலகமாகிய அசத்தை அறியும் என்பதை நமக்கு 56வது பாடலில் ஆன்மா அசத்தை அறிகிற முறைமை என்பதை நமக்கு காட்டினார். அப்போது அசத்தை இப்படி அறியுமே, சத்தை எப்படி அறியும் என்பதை 57 நமக்கு 57வது பாடலில் இந்த அசத்தை சத்தாகிய இறைவனை இந்த ஆன்மா எப்படி அறியும் என்பதை நமக்கு கண்போல இருளிலே இருளாகி ஒளியிலே ஒளியாகி சதசத்தாகிய ஆன்மா இறைவன் அறிவிக்க சத்தாகிய அந்த பெருமானை திருவருள் துணை கொண்டு அறியும் என்பதை 57வது பாடலில் பார்த்தோம். அப்போ கண்போல என்று சொன்னால் அதை ஒரு ஓமையால் 58 அந்த கண் என்பதற்கு கண்ணொளி விளக்களித்து காட்டிடும் என்பதை மேற்கூறிய கருத்துக்களை அது 52 57 வரைக்கும் சொன்ன கருத்துக்களை ஒரே ஓமையில் வைத்து 58வது பாடலிலே நமக்கு அந்த கண்ணும் விளக்கொளியும் என்கின்ற பாடலிலே ஓமையோடு விளக்கினார். அடுத்தது இந்த ஆன்மாவை பற்றிய அந்த தடை விடைகளை எல்லாம் தொகுத்து மேலே சொன்ன எல்லா பாடலில் சொன்ன எல்லோருடைய கருத்தையும் ஓரிடத்து இருத்தல், மாயா உரு நிறைந்திடுதல் என்கின்ற காரண காரியங்களை சொல்லி இவை சொல்லார் நல்லோர், நல்லூல் வாய்க்க பெற்றோர், சிவஞானம் பெற்றோர், தக்க குருநாதரிடத்து உபதேசமாக கேட்டு சிந்தித்து தெளிந்தோர் மேற்கண்ட கருத்துக்களை சொல்லார். எவரொருவர் நல்ல குருநாதர் வாய்த்து கேட்டு சிந்தித்து தெளிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆன்மா எப்படி என்பதை எப்படி சொல்லுவாங்க, அது இந்தவாறு சொல்லாமல் சைவ சித்தாந்தத்தின் வழியே இது உபலம் போன்றது, படிகம் போன்றது, இது படிகம் போன்றது என்று சொல்லி 59வது பாடலில் இந்த ஆன்ம இலக்கணத்தை நமக்கு முற்றுவித்து கொடுக்கிறார். எனவே இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆன்ம இலக்கணம் 52 59 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ 60வது பாடல் நமக்கு அவத்தை இலக்கணம். அவத்தை இலக்கணம் அது 51 அந்த 51வது பாடலில் பாருங்கள். ஆன்மா என்பது முதல் கருத்து. ரெண்டாவது என்னதுங்க, அவத்தை. அந்த ஆன்மா என்னாகும், அவத்தைப்படுகிற இலக்கணம். அவத்தையினுடைய இலக்கணம் என்ன செய்கிறாரு, ரெண்டாவது கருத்தாக அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அவத்தை என்பதும் ஆன்மாவின் இலக்கணம்தான். ஆன்மா என்றால் என்ன என்று சொன்னால் என்னதுங்க, சகல நிலையில் ஆன்மா அவத்தைப்படும் என்பது தான் ஆன்ம இலக்கணம். அப்போ ஆன்ம இலக்கணத்தில் இது அடங்கியது தான். ஆனால் 2 கருத்தாக நாம் அங்கே பார்ப்பதுனால அதை கருத்து தனியாக பார்க்குறோம். ஆனாலும் இது என்னது, ஆன்ம இலக்கணத்துக்குரிய பகுதி தான். எனவே ஆன்ம இலக்கணம் என்பது பொதுவாக நீங்கள் 2 கருத்து இருந்தாலும் இதை எப்படி சொல்லணும், 52 62 வரைக்குமே ஆன்ம இலக்கணம் தான். ஆன்ம இலக்கணம் தான். ஆனால் அந்த அவத்தை என்பது ஒரு சிறந்த பகுதி. எனவே அதை தனியாக தொகுத்து காட்டுகிறார். இது அவத்தை என்பதும் இலக்கணத்தில் அடங்கிய பகுதி என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அவத்தை பாருங்கள். நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் முன்னாடி பொது அதிகாரத்தில் அந்த அவத்தை இலக்கணத்தை ரொம்ப விரிவாகவே நாம் பார்த்துருக்குறோம். அவத்தை என்பது என்னதுங்க, காரண அவத்தை, காரிய அவத்தை என்று 2 வகைப்படும். காரண அவத்தை என்பது இப்போ நடக்கிறது காரிய அவத்தை. இப்போ நாம் இருப்பது காரிய அவத்தை. காரண அவத்தை என்பது என்னது, அனாதி கேவலத்தில் இருந்தது காரண கேவலம், பிறப்புக்கு வந்தது காரண சகலம், திருவடிக்கு போவது காரண சுத்தம், பெரும் பகுதி என்று நாம் பார்த்தோம். முதல்ல பிறப்புக்கு வாராத நிலைக்கு என்னது, காரண கேவலம், பிறப்புக்கு வந்த நிலை காரண சகலம், திருவடிக்கு போகிறது காரண
சுத்தம். அதை பற்றி பெரிய ஆராய்ச்சி நமக்கு இல்லை. அதை பற்றி நம்ம ஒன்றும் பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை. நூல்களிலே பெரும்பகுதி சிந்திப்பதெல்லாம் அது காரிய அவத்தை தான். காரிய அவத்தைகள் தான் நமக்கு விரிவாக சிந்திக்க வேண்டிய பகுதி. எனவே காரிய அவத்தை என்பது காரியத்தில் என்னதுங்க, கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 நிலை இருக்கிறது. காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம் என்று சொல்லப்படுது. இது பாடல் வகையில் நம்ம பார்த்தோம்னா காரண கேவலத்தை எத்தனாவது பாட்டில் பார்த்தோம்? 33. 33ல் காரண கேவலம் பார்த்தோம். 37ல் காரண சகலம் பார்த்தோம். காரண சகலம் பார்த்தோம். காரண சுத்தம் எத்தில் பார்த்தோம்? 48. 48ல் என்ன பார்த்தோம்? காரண சகல சுத்தம் பார்த்தோம். 48. அடுத்தது 80லையும் பார்க்க இருக்கிறோம். 80ம் அந்த காரண சகலத்தையும் சொல்லக்கூடியதான். காரிய சகலத்தையும் ரெண்டும் அங்கே பார்க்கலாம். ரெண்டுக்கும் வேறுபாடு பெரிதாக இல்லை. ஏன்னா 80வது பாடல் எது? காரண சகலத்தையும் குறிக்கும், காரிய சகலத்தையும் குறித்து நிற்கும். எனவே வைத்துக்கொள்ளலாம். இங்கே நாம் பார்க்குற அடுத்த பாடல் 60வது பாடல் காரிய கேவலம். காரிய கேவலம். இந்த 60வது பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு. அவத்தை இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணமாவது அவத்தைப்படுவது. இது நமக்கு சிவஞான போதம் 4ஆம் நூற்பா 3வது அதிகரணத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நூலுக்குள்ளே அது பார்க்கும்போது பார்த்து கொள்வோம். எனவே அந்த வகையில் இந்த காரிய கேவலம் இது நமக்கு பொதுவாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழாள் அவத்தை, மேலாள் அவத்தை 2 இருக்குது. இந்த அவத்தையில் எப்படி இருக்குது? கீழாள் அவத்தை, மேலாள் அவத்தை. இது இந்த காரிய கேவலத்தை நம்ம சொல்லும்போது என்ன 5 நிலைப்படும். எல்லா அவத்தைக்கும் என்ன இருக்குது? 5 நிலை இருக்குது. நமக்கு தெரிந்தது தான், எல்லாம் விரிவாக பார்த்தது தான். இது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். சாக்கரம் என்பது புருவ நடு சாக்கரம், கண்டம் சொப்பனம், இதயம் சுளுத்தி, உந்தித்தானம் அது துரியம், மூலாதாரம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 பகுதி. இங்கே புருவ நடுவிலிருந்து ஆன்மா கீழே ஒவ்வொரு இடமா கருவிகளோடு கரிகளை விட்டு 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 கீழே வந்தால் இதுக்கு என்ன பேர்? கீழாளவத்தைன்னு பேர். கீழாளவத்தைன்னு பேர். இந்த ஆன்மா பிறகு அங்கே மூலாதாரத்திலிருந்து பெருமான் கருணையினால் என்ன செய்யுது? கீழிருந்து மேலே ஏறி மீண்டும் புருவ நடுவுக்கு வருகிறது. அப்படி வந்தால் அதுக்கு என்ன பேர்? மேலாளவத்தைன்னு பேர். இப்போ கீழாளவத்தைக்கும் மேலாளவத்தைக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. என்ன வேறுபாடு? இங்கே எத்தனை கருவி இருக்கோ அங்கே தான் அதே தான். இப்போ கண்டத்துக்கு வந்தால் அங்கே எத்தனை கருவி? இங்கே 35 கருவிகளோட எண்ணிக்கை. புருவ நடுவில் 35 கருவி, கண்டத்தில் 25 கருவி, இதயத்தில் 3 கருவி, உந்தித்தானத்தில் 2 கருவி, மூலாதாரத்தில் 1 கருவி. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தி தான். ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். 35, 25, 3, 2, 1. எனவே இந்த வகையில் இது கீழாளவத்தை, மேலாளவத்தை என்று சொல்லப்படும். இதற்கு நம்ம சொல்லுகிற போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவல சாக்கரம். சகலத்தில் சாக்கரம் தான் இது. ஆனால் இது எப்படி சொல்லுவோம்? கேவலம். ஏன் கேவலம்னு சொல்கிறோம்னா, இந்த கருவிகளை விட நமக்கு என்ன வாய்க்குது? கேவல சம்பந்தம் கூடிக்கிட்டே போகுது. 35 கருவியை விட்டோம்னா என்ன ஆகுது? கேவலம் கூடுதா இல்லையா? கேவலம் என்பது என்ன பேருங்க? தனிமைன்னு பேர். கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமைன்னு பேர். தனிமையாவது என்னது? ஆணவத்தை தவிர வேறு எதையும் பற்றாது நிற்கின்ற இடத்துக்கு பேர் தான் என்னது? கேவலம்னு பேர், தனிமைன்னு பேர். இப்போ இந்த கருவியெல்லாம் விட்டுட்டு இது என்ன செய்யுது? ஆணவத்தோட கூடி நிற்குதா இல்லையா? ஆணவத்தோடு கூடி நிற்கிறது. எனவே அதனால் இதுக்கு என்ன பேர்? கேவலம்னு பேர். அப்போது இங்கே புருவ நடுவிலிருந்து ஒவ்வொரு கருவியாக விட்டுக்கொண்டு அது கீழே அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இறங்குவதனால இதுக்கு என்ன பேருங்க? இங்கே இருக்கும்போது கேவல சாக்கரம். புருவ நடுவில் இருக்கும்போது என்னது? கேவல சாக்கரம். கண்டத்துக்கு வந்தால் கேவல சொப்பனம். இதயத்துக்கு வரும்போது எல்லாத்துலேயும் கேவலம் என்ற சொல்ல சேர்த்திக்கங்க. கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். கேவலன்னு சொன்னால் நம்ம இது எதுங்க? கீழாளவத்தைக்கு. அதே மேலாளவத்தைக்கு அதே சொல்லுதான். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் உரிய கருவி அதுதான். இந்த இடத்துக்கு வந்துட்டால் 35, இங்கே வந்தால் 25, இங்கே வந்தால் 3, உந்தித்தானத்துக்கு வந்தால் 2, மூலாதாரத்தில் 1. அதுக்கு எந்த அவத்தையில் இருந்தாலும் சரி, கீழாள் அவத்தையாக இருந்தாலும் சரி, மேலாள் அவத்தையாக இருந்தாலும் சரி, கருவிகள் என்னது? அதே கருவி தான். அந்தந்த இடத்துக்கு வந்தால் அதே கருவி. கண்டத்துக்கு வந்தால் 25. அது மேலேருந்து கீழே வந்தாலும் அதுதான், கீழேருந்து மேலே வந்தாலும் கண்டத்துக்கு வந்தால் எத்தனை கருவி?
25 கருவி. இதயத்துக்கு வந்துட்டால் 3 கருவி தான். அது என்னென்ன கருவி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். திருப்பி பாடலுக்குள்ளே பார்த்து கொள்ளலாம். அதுபோல் சுத்தவத்தை, சுத்தவத்தைக்கு என்ன பேருங்க, இந்த கேவலம்ங்கிறத எடுத்துகிட்டு நின்மலைன்னு போட்டுங்க. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். அது அந்த முன்னாடி கேவலங்கிறதுக்கு போல் என்ன கேட்டுங்க, நின்மல, மலம் இல்லாததுன்னு பேர். நின்மலம் என்பது மலம் இல்லாதது. மலமில்லாதது, மலமில்லாத சாக்கரம், மலமில்லாத சொப்பனம், மலமில்லாத துரியம், மலமில்லாத சுளுத்தி, மரமில்லாத துணியம், துரியாதீதம். அப்போது நீங்கள் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு நுட்பமான வேறுபாடை நீங்கள் பார்த்து கொள்ளணும். இப்போது இந்த கேவல அவத்தை நிகழ்கிற போது, இங்கே புருவ நடுவிலேருந்து கீழே வருதா, கீழே வர வர ஆணவத்தினுடைய வலிமை என்ன ஆகிட்டு இருக்குது, கூடிக்கிட்டே போகுது. கருவியை விட 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 என்ன வருது, ஆணவ மலத்தினுடைய தன்மை கூடிக்கொண்டே போகும். அதை எப்படி அறியலாம், நமக்கு அறியாமை கூடிக்கிட்டே போகும். இங்கே அறிவு விளக்கம் இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்காது. இங்கே அறிவு என்ன ஆயிரும், இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணை மட்டும் திறந்துருப்பார், அறிவு எங்கே இருக்காது, அங்கே இருக்காது. அது எங்கேயோ அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கும். அப்புறம் இங்கேருந்து கீழே வந்தால் அடுத்தது அப்போ என்ன ஆகும், அறியாமை கூடிக்கொண்டே செல்லும். புருவ நடுவிலிருந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகுது, அறியாமை கூடிக்கொண்டே போகும். அப்போ இங்கே தாரகமாக நிற்பது, நமக்கு ஆதாரமாக நிற்பது எது, ஆணவமலம். இப்போ ஒரு அறை இருக்கிறது, அறையில் இருள் செறிந்திருக்கிறது. இப்போ 35 விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. 35 விளக்கை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து 35 என்ன ஆக்கியாச்சு, 10 விளக்கு அணைச்சாச்சு. இப்போ 25. இப்போ என்னாச்சு, அந்த முதல்ல இருந்த ஒளியின் தன்மை இப்போ என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இருள் கூடியிருக்கு. முதல்ல இருள் மொத்தமாக அடங்கி இருந்துச்சு. இப்போ 10 விளக்கு அணைச்சோன்னே என்ன ஆகும், கொஞ்சம் இருளினுடைய தன்மை கூடியிருக்குன்னு அர்த்தம். 25ல் இப்போ எல்லாம் 22 விளக்கு அணைச்சாச்சு. இப்போ 3 விளக்கு எரியுது. நினச்சி பாருங்க, 35 விளக்கு எரிஞ்ச இடத்துல 3 விளக்கு எரிஞ்சால் எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருட்டு பெரும்பான்மை சூழ்ந்துடும். அப்போது அந்த 3 2 ஒன்றாச்சுன்னா என்ன ஆயிரும், முழுக்க இருள் செறிந்து விடும். அப்போது அந்த விளக்குகள் குறைய 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 என்னாகிறது, இருளுடைய தன்மை கூடிக்கொண்டே செல்லும். இதுதான் நம்ம கேவலவத்தை. இங்கேருந்து ஆன்மா கருவிகளை குறைச்சிக்கிட்டே வருது. மூலாதாரத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, அது ஒரே ஒரு விளக்கு சும்மா ஏதோ எரியுது, நானும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், இருள் செறிந்திருக்கும், அறியாமை செறிந்திருக்கும். அப்போது அங்கே அறிவு விளங்காது. அதே சமயம் இப்போ மேலே போகுது. இப்போ தாரகமாக நிற்பது என்னது, அருள். எப்படி முதல்ல அறியாமை ஆணவம் நமக்கு தாரகமாக இருந்ததோ அதுபோல் சுத்தவத்தில் எது இருக்குது, அங்கே அருள் தாரகமாக இருக்கிறது. அப்போ இங்கே புருவ நடுவிலிருந்து இந்த ஆன்மா மேல் நோக்கி இங்கேருந்து 5 அவத்தைப்படுகிறது. கருவிகளை அங்கே கருவி இருக்கும் செயல்படாது. இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். என்னாச்சு, சூரியன் வந்தாச்சு. சூரியன் வந்த பிறகு இந்த கருவி 35 விளக்கு எரிஞ்சால் என்ன, 300 விளக்கு எரிஞ்சால் என்ன, எந்த விளக்கு எரிஞ்சாலும் சூரியனுடைய ஒளிக்கு முன்பாக என்ன ஆயிரும், இவையெல்லாம் எரிந்தும் பயனில்லை. காரணம், இந்த ஆன்மா கருவிகளை பற்றாது அந்த ஒளியோடு பொருந்தி நிற்க துவங்கி விடுகிறது. அப்போ இதுக்கு தாரகமாக நிற்பது என்னது, அருள். அப்போது அருள் வந்துருச்சுன்னா அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்படின்னா அந்த அருணோதயம் என்று சொல்வது போல சூரியனுடைய உதயம் எங்கே இருக்குது, கிழக்கு திசையிலிருந்து கூடிக்கொண்டே வந்து உச்சிக்கு வருகிறது. அப்போது அருணோதயம் என்பது என்னது, சாக்கரம். சூரியன் இப்போ துவங்கி இருக்கிறான், இருள் அப்படியே விலக துவங்குகிறது. இப்போ ஆதாரமாக எது இருக்கிறது, சூரியனது ஒளி. அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு, ஒரு 8 மணிக்கு. அது என்னது, சாக்கரணத்திலிருந்து சொப்பனம். எது, நின்மல சொப்பனம். இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது. அடுத்து சுளுத்தி, அடுத்தது துரியம். சூரியன் எங்கே வந்தாச்சு, உச்சிக்கு வந்தாச்சு. அது என்னது, நின்மல துரியாதீதம். அப்போ அந்த ஆன்மா அந்த அருளிலே முழுமையாக அழிந்து நிற்கும். இப்போ இந்த கருவியெல்லாம் விளக்கெல்லாம் என்னாச்சுன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு பயனும் இல்லை. அது எரிந்தாலும் ஒன்று தான், எரியலைனாலும் ஒன்று தான். ஆனால் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும், கருவி இருக்க தான் செய்யும். அதில் பந்தப்படாது. இந்த ஆன்மா என்ன செய்யாது, கருவிகளில் பந்தப்படாது. அந்த கருவி இருக்கும், நிர்மலாவத்தையில் கருவி இருக்கும், ஆன்மா பந்தப்படாது. இதை கேவலாவத்தையில் கருவிகள்லாம் ஒடுங்கும். காரணம் அது என்னது, ஆணவ மல சம்பந்தம் இருப்பதினாலே. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம அடிப்படையில் வைத்து கொள்ளணும். இன்னொரு செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த கேவலவத்தையும் சகலவத்தையும் எது,
இங்கே புருவ நடுவுலேயே நடந்தால் அதுக்கு என்ன பேருங்க? மத்தியாளவத்தை. அதுக்கு என்ன சொன்னோம்? மத்தியாளவத்தை. அப்போது புருவ நடுவிலேயே நடந்தால் மத்தியாளவத்தை, புருவத்திலிருந்து கீழே இறங்கினா கீழாளவத்தை, கீழே இருந்து மேலே வந்தால் மேலாளவத்தை. அப்போ கீழையும் மேலையும் போனால் இது கேவலவத்தைன்னு பேர். கீழையும் மேலையும் போனால் கேளவத்தை. இங்கே புருவ நடுவிலே நடந்தால் சகலவத்தை. இங்கே நடந்தால் என்ன அவத்தை? சகலவத்தை. இங்கிருந்து மேலே போனால் சுத்தவத்தை. அப்போது இந்த புருவ நடு என்பது எதற்கு ஆதாரமாக நிற்கிறது? சுத்தவத்தை துவங்குவது இங்கிருந்து தான், கேவலவத்தை துவங்குவது இங்கிருந்து தான், சகலவத்தை நடப்பது இங்கே தான். அப்போது இந்த புருவ நடு என்பது மூன்றுக்கும் பொதுவான இடமா இருக்குது. மூன்றுக்கும் பொதுவான இடமா இருக்குது. அதனால தான் நம்ம திருநீர் போன்றவற்றை வைத்து இங்கே பொட்டு வைக்கிறதுல அதனால தான் இது ரொம்ப முக்கியமான இடம். லாடதானம். லாடதானம் என்பது மிக முக்கியமான இடம். அதனால தான் நமக்கு இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறது, பெண்கள் திலகம் வைப்பது, இந்த தியானத்திற்குரிய தானம் என்பதெல்லாம் நம்ம அதை தான் சொல்கிறோம். அதனால தான் பெருமான் கூத்தாடுகிற இடத்துல ஒன்று என்னது? புருவ நடு என்று நாம் பார்க்க. ஏன்னா இறைவன் 3 விதமான கூத்தையும் இங்கே நின்று ஆடுகிறான். எது? ஆன்மா கேவலப்படணுன்னாலும் அவன் கூத்து வேணும், சகலத்தில் நிற்கணுன்னாலும் அவனுடைய கூத்து வேணும், இது சுத்தப்பட வேண்டும் என்றாலும் அவனுடைய கூத்து வேண்டும். 3க்குரிய இடமாக நிற்பது எது? இந்த புருவ நடு 3க்கும் பொதுவான இடமாக இருக்குது என்பதை வைத்து கொள்ளலாம். அந்த வகையில் நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம். விரிவை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, 60வது பாடல் காரிய கேவலம். பாடல் பாருங்கள். என்ன ஒன்று இல்லாத அதீதம், எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும், சுளுத்தி தன்னில் நயந்து உளது ஒன்று, அன்னியிடும் கனவு தன்னில் ஆறேலாம், சாக்கிரத்தின்கண் உறும் அஞ்சாராய கருவிகள் தானே. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். என்ன ஒன்று இல்லாத அதீதம், எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும், சுளுத்தி தன்னில் நயந்து உளது ஒன்று, பின்னும் அன்னியிடும் கனவு தன்னில் ஆறேலாம், சாக்கிரத்தின்கண் உறும் அஞ்சாராய கருவிகள் தானே. குழு உடலெடை உயிருறும் ஓரைந்து அவத்தையின் அடைவுறு கருவியின் அடைவினை வகுத்தது. உடலிலே நின்று கொண்டு ஓரைந்து அவத்தை, 5 அவத்தைகளை படுவதை இந்த பாடல் விரிவாக சொல்லுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறார். பாடல் பொறுப்பாருங்க. என்ன ஒன்று இல்லாத அதீதம். அதீதம் துரியாதீதம். இது என்னதுங்க? துரியாதீதம். இந்த பாடலில் நமக்கு மேலாளவத்தை சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கீழாளவத்தை என்று ஒன்று இருக்கிறது, மேலாளவத்தை. கீழாளவத்தைன்னா புருவ நடுவிலிருந்து கீழே மூலாதாரத்தை நோக்கி வந்தால் கீழாளவத்தை. மேலாளவத்தை என்பது என்னது? மூலாதாரத்திலிருந்து புருவ நடுவை நோக்கி வருவது மேலாளவத்தை. இந்த பாடல் நமக்கு அந்த வரிசை எப்படி சொல்லுது? மேலாளவத்தையும் சொல்கிறார். முதல்ல மூலாதாரத்தை சொல்கிறார். மூலாதாரத்தில் என்ன இருக்குது? என்ன ஒன்று இல்லாத அதீதம். அதாவது ஆணவ மறைப்பு காலமாக, அந்த ஆணவத்தினுடைய மறைப்பின் காரணமாக கீழாளவத்தை பற்றி ஏற்கனவே மேலேருந்து கீழே வந்தாச்சு. கீழே வந்தாச்சு, அதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, இது போன்றது என்று நீங்கள் வைத்து கொள்ளலாம். எனவே கீழாளவத்தை பட்டு வந்த புருடன் என்ன ஆகும்? உடம்பாக அந்த என்னது? புருட தத்துவத்தையே உடம்பாக கொண்டிருப்பது எது? ஆன்மா. புருடன்னா அதானே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பொது வகையால் அது போத்திருத்துவத்தை எய்திருக்கும். பஞ்ச கஞ்சுகன் என்று சொல்லக்கூடிய நிலையில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களோடு கூடி பொது வகையான போத்திருத்துவத்தை எய்தி, பிறகு ஆசை, அவிச்சை முதலாகிய சிறப்பு வகையால் அது என்ன செய்யும்? அந்த போத்திருத்துவத்தை எய்தி பஞ்ச கிளேசங்கள், பஞ்ச கஞ்சுகனாகவும் பஞ்ச கிளேசங்களும் கூடி நின்று ஆன்மா பொது சிறப்பு என்கின்ற 2 வகையாகவும் போக நுகர்ச்சிக்கு தயாராக இருக்கிற நிலைக்கு பேர் தான் என்ன பேர்? புருடன்னு பேர். புருடன்னு பேர். எனவே இந்த புருடன் எங்கே இருக்கிறான்? மூலாதாரத்தில் கிடக்கிறான். மூலாதாரத்தில் கிடக்கிறான். அங்கே எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒன்று, எண்ணுதற்கு ஒன்றுமில்லாத அதீதம். அதாவது கருவிகளை அங்கே என்ன செய்ய வேண்டியதில்லை, எண்ண வேண்டியதில்லை. என்ன இருக்குது? புருடன் மட்டும்தான் அங்கே கருவியாக இருக்குது. 36 தத்துவங்களில் 60 தாத்வீகங்கள் ஆகக்கூடி 96 கருவிகளிலே இங்கே என்ன இருக்கிறது? புருடன் என்கின்ற கருவி மட்டும் இருக்கிறது. புருடன் என்ற கருவி மட்டும் இருக்கிறது. இது பாடல் பொருள் அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் இதில் கொஞ்சம் நுட்பமான செய்தி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, புருடன் இருந்தாவே கூடவே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 5 பேர் இருக்குன்னு அர்த்தம். வித்யா தத்துவம் பூரா அங்கே இருக்குன்னு அர்த்தம். புருடன்னு சொன்னாவே அங்கே என்ன இருக்குது?
வித்யா தத்துவங்கள் அங்கே இருக்கிறது. வித்யா தத்துவம் இருந்தாவே சிவ தத்துவங்கள் இருக்கும். காரணம் அதை இயக்குவது எது? சிவ தத்துவம் தான். ஆக 12 தத்துவங்களும் அங்கே இருக்குது, 12 தத்துவமும் இருக்குது. ஆனால் அவை எண்ணுதற்கு உரிய நிலையில் இல்லை. அவன் இருக்கிறானுங்க, இருந்து பிரயோஜனமே இல்லைங்க. நாம் சொல்கிறோம், எங்க எத்தனை பேருங்க, என்னங்க வீட்டில் 4 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இருந்தும் பயனில்லை, இருந்தும் பயனில்லை. அப்போது இங்கே புருடன் என்கின்ற தத்துவம் இருக்கிறது. அதற்கு துணை செய்ய வேண்டிய 11 தத்துவங்கள் இருந்தும் எப்படி இருக்கிறது? பயனில்லாது இருக்கிறது, பயனில்லாது இருக்கிறது. பின்னாடி அது ஏன் அப்படி சொல்கிறோங்கிறத பின்னாடி விரிவாக பார்ப்போம். இந்த அளவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே புருட தத்துவம் ஒன்றே எண்ணுதற்குரிய, எண்ணுதல் என்பது நீங்கள் கவுண்டிங்னு வச்சுக்கலாம். அறிவில் என்னது? எண்ணுதல், நினைத்தல், கருதுதல் என்று பொருள் வைத்து ரெண்டுக்கும் அது இடங்க தந்து நிற்குது. கருவிகளுடைய எண்ணிக்கையிலே இதை தவிர வேற ஒன்றை எண்ணுதற்கு எண்ணிக்கையிலே இல்லாதது என்ற ஒரு பொருளும், அதை நம்ம கருதுவதற்கு வகையில்லாத வகையில் என்ற 2 பொருளையும் நிற்கிறது. என்னது? புருட தத்துவம் மட்டும். எனவே அது என்னதுங்க? அந்த புருட தத்துவம் மட்டும் மூலாதாரத்தில் இருக்குது. அது ஒரு நிலை. இதுக்கு என்ன பேர்? துரியாதீதம். இதுக்கு துரியாதீதம். இதற்குரிய இடம் எது? மூலாதாரம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதீதம் என்ற ஒரு சொல் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக ஒரு இடத்த சொன்னால் அங்கே என்ன சொல்லணும்? கருவிகளும் இடமும் சொல்லணும். கருவி சொல்லணும், இடம் சொல்லணும். இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? அதனுடைய இயல்பு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. துரியாதீதம் என்பது இயல்பு. கருவி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. புருடனை தவிர வேறு ஒன்று இல்லைன்னு வைத்துக்கொள்ளணும். புருடனை தவிர வேறு ஒன்று இல்லை. அப்போது கருவிகள் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இடம் சொல்லலை. இடம் சொல்லலை. இடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வருவித்து கொள்ளணும். மூலாதாரம் என்பது இங்கே இல்லை. இந்த அதீதத்துக்குரிய இடம் எது? மூலாதாரம். அந்த மூலாதாரங்கிறது இதில் இல்லை, வேறு நூல்களில் இருக்குது. சித்தியாரில் இருக்குது. அங்கேருந்து நம்ம என்ன செய்யணும்? வருவித்து கொள்ள வேண்டும். வேறு நூல்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மூலாதாரத்திலே புருடன் தவிர வேறு ஒரு கருவி இல்லை என்கின்ற நிலையில் அதற்கு பேர் என்னது? துரியாதீதம். அதற்கு பேர் துரியாதீதம். என்ன துரியாதீதம்? கேவல துரியாதீதம். அதுக்கு என்ன பேர்? கேவல துரியாதீதம். சரி, எய்திய துரியத்து அங்கிருந்து வந்து சேர்ந்த, எய்தியது என்பதுதான் பெற்றது. எய்திய பயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்படின்னு பெற்ற பயன் சொல்லுவோம். அடைந்த பயன் எங்கே? மூலாதாரத்திலிருந்து எய்தியது. எங்கே? உந்தித்தானத்துக்கு எய்தியது. உந்தித்தானத்துக்கு எய்தியது, வந்து சேர்ந்தது. இங்கிருந்து வந்து சேர்ந்தது. அங்கே வந்து என்னாச்சு? துரியத்து ஒன்று நன்னியிடும். ஒரு கருவி வந்து நன்னுதல் அப்படின்னு என்னதுங்க? சேருதல். இங்கே ஒரு கருவி எது? பிராணன். பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர்காற்று இங்கே வந்து சேருகிறது. எதோடு? புருட தத்துவத்தோடு. இரண்டாவது கருவியாக உந்தித்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தொப்புள் உந்தியில் என்ன செய்கிறது? ஒரு கருவி கூடுது. அது என்னது? பிராணன் என்று சொல்லக்கூடிய கருவி கூடுகிறது. எனவே மூலாதாரத்திற்கு மேலாக நாபியை வந்து சேருகின்ற புருடனோடு பிராணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி கூடுகிறது. இது 2வது நிலை. இதற்கு என்ன பேர்? துரியம்னு பேர். கேவல துரியம். கேவல துரியம். எனவே 2வது இடம் கேவல துரியம். சரி, சுளுத்தி தன்னில், சுளுத்தி தன்னில் நயந்து உளது ஒன்று. அடுத்து 3வது இடம் எனது இதயத்தானம் என்று சொல்லக்கூடிய சுளுத்தி. இந்த சுளுத்தியில் நயந்து உளது ஒன்று. மீண்டும் ஒரு கருவி கூடுகிறது. அது என்ன கருவி? சித்தம். சித்தம் என்று சொல்லக்கூடிய 3வது கருவி எங்கு கூடுகிறது? இதயத்தானத்திலே. இதயத்தானத்தில் சுளுத்தி என்கின்ற பேரில் அந்த அவத்தையில், சுளுத்தி என்கின்ற அவத்தையில் 3வது கருவியாகிய சித்தம் வந்து கூடுகிறது. எனவே அது 3வது அவத்தை. அடுத்தது அன்னியிடும் கனவு தன்னில். அடுத்தது கனவு. கனவு என்பது 4வது அவத்தை. அந்த அவத்தையில் என்ன ஆகிறது? 6 ஏழாம். பின்னும் 6 ஏழாம். அந்த பின்னும் என்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல். பின்னும் 6 ஏழாம். 6 7. 6 7 எவ்வளவு? கூட்டிக்கிங்க. 6 7 13. 13. எனவே இந்த 13 கருவி கூடுது அப்படின்னு வச்சா நமக்கு கணக்கு என்ன வரணும்? இங்கே 25 கருவி வரணும். 25 கருவி வரணும். அப்போது ஏற்கனவே எத்தனை கருவி இருக்குது? 3 கருவி இருக்குது. மூலாதாரத்தில் வந்த புருடன், உந்தித்தானத்தில் வந்த பிராணன், சுளுத்தி தானத்தில் வந்த
சித்தம். ஏன்னா 3 கருவி இருக்குது. இப்போ 13 கருவி கணக்கு சொல்லிட்டார். கணக்கு எது? 6 7 6 7 13. அப்போ 13 3 என்னாச்சு? 16 ஆச்சு. அங்கே கருவி எத்தனை வரணும்? 25 கருவி வரணும். இந்த தானத்தில் 25 கருவி வரணும். அதற்குரிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னும் என்ற சொல். அந்த பின்னும் என்ற சொல் இங்கே ரொம்ப முக்கியமான சொல். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னும் என்பது உயிருக்கு பின். உயிருக்கு பின் என்ன? உயிர் பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்காற்றிற்கு பின்னாக என்று பொருள் செய்யணும். அப்போ உயிர்காற்றுக்கு பின்னாக என்று சொன்னால், உயிர்காற்று மொத்தம் காற்று எத்தனை? வாயுக்கள் 10, தசவாயு. எனவே தசவாயுவில் பிராணன் ஏற்கனவே வந்தாச்சு. எனவே பிராணன் போக எஞ்சி இருக்கக்கூடியது எத்தனை? 9. பிராணன் போக 9. எனவே அந்த பின்னும் என்ற சொல் 9 வாயுக்களை குறித்து நிற்கிறது. 9 வாயுக்களை அந்த பின்னும் என்ற சொல்ல ரொம்ப முக்கியமான சொல். இல்லைன்னா கருவி உங்களுக்கு என்ன வராது? கணக்கு வராது. 25 கருவி இங்கே கண்டத்துக்கு வரணும். கண்டத்துக்கு வந்தால் 25 கருவிக்கு பாடலில் நேராக பொருள் இருக்காது. நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 தான் இருக்குது. அப்போ மீதி 9 என்ன செய்யுது? அந்த பின்னும் என்ற சொல் வாயுக்கள் 9 குறித்து நிற்கிறது. பின்னும் அது எப்படி? பின்னுங்கிற சொல் எப்படிங்க வாயை குறிக்கும்? இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், அங்கே உயிர்காற்றுக்கு பின் என்று அதை வருவிக்கணும். பின்னும் என்ற சொல்ல என்ன செய்யணும்? உயிர்காற்றுக்கு பின் எஞ்சி நின்ற உயிர்காற்று பிராணனுக்கு பின் எஞ்சி நிற்கின்ற 9 வாயுக்கள் என்று பொருள் செய்யணும். அப்போ அது ரொம்ப நுட்பமான இடம். அவ்வளோ அழகாக நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. எனவே அங்கே எத்தனை கருவி? 25 கருவி. இந்த கண்டத்தில் 25 கருவி. எனவே அன்னியிடும் கனவு தன்னில் பின்னும் ஆறேழாம். பின்னும் என்பதில் 9, 6 7 என்பதில் 13, ஆக 22. ஏற்கனவே ஒரு 3, 25 கருவி. கண்டத்தில் என்னது? 25 கருவி. இதுக்குரிய தானம் என்னது? சொப்பனம், கனவு என்று சொல்லக்கூடிய தானம் தானே. கண்டம் என்னது? கனவு தான். எனவே அது என்னதுங்க? கேவல சொப்பனம். அதுக்கு இடத்துக்கு பேர் என்னங்க? கேவல சொப்பனம், கேவல கனவு. எப்படி வேணாலும் வைத்து கொள்ளலாம். எனவே இங்கே 25 கருவி. பிறகு என்ன ஆகும்? அங்கிருந்து எங்கே வருதுங்க? அங்கிருந்து சாக்கரத்தின்கண். சாக்கரம்னா புருவ நடுவுக்கு வருகிற போது 5 ஆராய கருவிகள். இப்போ 5 ஆராய கருவினா இங்கே எத்தனை கருவி? 35 கருவி. பாடல் எல்லாரும் படிப்போம், பொருள் சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தெரியும்? 35, 25, 3, 2, 1 இது எல்லாத்துக்கும் தெரியும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி தான் தெரியும். அப்படின்னா அது இங்கே இதுதான் பொருள்னு சொல்லிடுவோம். பாட்டில் பொருள் சொல்லணும். இந்த பாட்டில் அந்த கருத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆசிரியர் இந்த பாட்டை எப்படி அணுகி இருக்கிறார், இந்த கருத்தை எப்படி அணுகி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். எனவே போன பாடல் ஒரு நுட்பம் வச்சார். பின்னும் என்ற சொல்லில் 9 கருவி வச்சார். 9 கருவியை வைத்திருக்கிறார். அதுபோல் இங்கே நமக்கு என்ன வரணும்? 35 கருவி வரணும். ஏற்கனவே எவ்வளோ வந்தாச்சு? 25 கருவி வந்தாச்சு. பாடலில் பாருங்கள், சாக்கரத்தின்கண்ணா புருவ நடுவின் கண்ணே உரும் வந்து சேருகின்ற 5 ஆராய கருவி அப்படி என்பதை 5 ஆராய கருவி அப்படின்னா 11 ஆகி போயிடும். 5 6 11, 11 இல்லை எவ்வளோ வரணும்? 10 தான் வரும். அப்போ அந்த 6 என்பதை என்ன செய்யணும்? வழித்தாயன்னா வழி. 6 சொல்கிறோமா இல்லையா? 6 என்ற சொல்ல எனது வழி என்கின்ற ஒரு பேர். வருகிற வழி சொல்கிறோமா இல்லையா? அதான். எனவே 6 வழித்தாய கருவிகள் அப்படின்னா 5 5ஆக 2 செட்டு. அது என்னது? ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. எனவே 5ஆக 2 வகையான கருவிகள். 10 கருவிகள் எங்கே கூடும்? சாக்கரத்தில் கூடும். எனவே அந்த இடத்துல பொருள் அப்படி செய்யும்போது 5 வழித்தாய 10 கருவிகள். 5 வழித்தாய 10 கருவி. 5 வழித்தாயனா ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஆக 10 அப்படி பொருள் செய்யணும். அந்த பாடலை அந்த சொல்ல அப்படி சரியாக பிரித்து சொன்னால் தான் இந்த பாட்டு முழுமையாக நமக்கு விளக்கம் தரும். எனவே இந்த வகையில் 35
கருவிகள் இங்கே நமக்கு உண்டு. இது பாடலுடைய கருத்து. சரி, இப்போ பாடலில் பாருங்கள். இப்போ 35 கருவினா முதல்ல மூலாதாரத்தில் புருடன், உந்தித்தானத்தில் பிராணன், இதயத்தானத்தில் சித்தம். ஆக நமக்கு இங்கே என்ன வந்துருச்சுங்க? 3 கருவி வந்தாச்சு. இங்கே 22 கருவி வரணுமா இல்லையா? இந்த 22 கருவிக்குரிய கணக்கு பாருங்கள். முதல்ல புலன்கள் 5. புலன்கள் ஞானேந்திரிய விடயங்கள் 5. அந்த 22க்கு கணக்கு சொல்கிறேன், அதை எழுதி கொள்ளுங்க. ஞானேந்திரிய விடயங்கள் 5. ஞானேந்திரிய விடயம் 5. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகள். ஞானேந்திரிய விடயங்கள் 5. கண்மேந்திரிய விடயங்கள் 5. பேசுதல், நடத்தல், கொடுத்தல், நீக்குதல், ஆனந்தப்படுதல். எனவே கண்மேந்திரிய விடயங்கள் 5, ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5. அப்புறம் அந்தக்கரணங்கள் 4. அதில் சித்தம் ஏற்கனவே வந்தாச்சு. எங்கள் இதயத்தானத்தில் சித்தம் வந்தாச்சு. சித்தம் நீங்களாக 3: மனம், புத்தி, அகங்காரம். ஆக எத்தனை ஆச்சு? 13 ஆச்சா? 5 5 ஒரு 3 13. அப்புறம் தசவாயில் பிராணவாயு நீங்களாக 9. பிராணவாயு நீங்களாக 9. ஆக எத்தனை? 22. கீழே இருந்த 3 25 கருவி. எங்கள் கண்டத்தில் 25 கருவிகள். புருவ நடுவுக்கு வருகிற போது இந்த 25ஓடு ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. எங்கே? புருவ நடுவில் ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. ஆகவே அங்கே புருவ நடுவில் கருவி எத்தனை? 35 கருவி அங்கே இருக்குது. சாக்கரத்தில் 35, சொப்பனத்தில் 25, இங்கே சுளுத்தியில் 3, துரியத்தில் 2, துரியாதீதத்தில் 1 என்பது கருவியினுடைய எண்ணிக்கை. இதுதான் இந்த பாட்டுக்கு உரிய பொருள். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா இன்னும் பல நூல்களில் நம்ம பார்க்கணும். இதுக்கு நேரடியாக மூலப்பாடம் எது? சிவஞான போதம் தான். சிவஞான போதம் 4ஆம் நூற்பால் நமக்கு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றொன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏற்ப நின்று அஞ்சபத்தைத்தே, அரசு அமைச்சு ஏற்ப நின்று அஞ்சபத்தைத்தே என்கின்ற சொல்லுதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய 3வது அதிகரணம். இதற்கு மேற்கோள் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். ஈண்டு இவ் ஆன்மாவானது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதனாய் நின்ற பஞ்ச அவத்திதனாய் நிற்குமென்றது. இப்போ இந்த ஆன்மா எப்படி நிற்கும்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற பஞ்ச அவத்திதன். அந்த சொல்லு ரொம்ப அருமையான சொல்லு. அவத்திதன், அவத்தைப்பட்டு அறிபவன் பேர். இந்த ஆன்மா எப்படி நிற்கும்? அவத்தைப்பட்டு அறிபவனாய் நிற்கும். என்ன அவத்தைப்படுவான்? சாக்கர அவத்தைப்படுவான், சொப்பன அவத்தைப்படுவான், சுளுத்தி அவத்தைப்படுவான், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தையும் படுவான். யார்? இந்த ஆன்மாதான் படும். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த பாடத்தை வகுப்பில் மதியானத்தில் தான் வரும். பாடம் எப்பவுமே எப்போ வரும்? சரியாக மதியானத்தில் தான் இந்த பாடம். நல்லா மையத்தில் நல்லா தயிர் சாதம் போட்டுவாங்க. தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வந்து உக்காந்த உடனே கரெக்டாக வரும். எப்பவுமே இந்த பாடம் மதியானம் தான் வரும். அதனால் எப்பவுமே வகுப்பில் சொல்கிறது, இது மட்டும் ப்ராக்டிக்கல் கிளாஸ். சித்தாந்தத்தில் ப்ராக்டிக்கல் கிளாஸோடு கூடுனது எது? இந்த இதுதான், அவத்தை தான். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சுத்த அவத்தையெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த சிவஞானம் முற்றுவிக்காததுனால பெரியவங்களாம் அப்படி நடத்துகிறாங்க. நீங்கள் நம்முடைய வரலாறு குருமரபெல்லாம் பார்க்கும்போதே சுத்த அவத்தை என்ன செய்கிறாங்க? அப்படியே அந்த மாணவருக்கு சொல்லி கொடுத்து அதை அப்படியே அவத்தையில் அவங்க நிற்கிறத ஆசிரியர் பார்ப்பார். ஆசிரியர் பார்த்து சுத்த அவத்தையை விளக்குவார். நமக்கு சுத்த அவத்தையை விளக்குற அளவுக்குலாம் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கேவல அவத்தையாவது ப்ராக்டிக்கலாக நடத்துவோம் அப்படின்ட்டு அந்த வகுப்பு கரெக்டாக அப்படியே வரும். எல்லாம் இப்போ எங்கே இருக்கிறீங்க?
சாக்கரத்தில் இருக்கிறீங்களான்னா ஐயா அப்படின்னாங்கன்னா சாக்கரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பதிலே இல்லாமல் இருந்தாங்கன்னா எங்கே இருக்கிறாங்க? சொப்பனத்தில் இருக்கலாம், துரியத்தில் இருக்கலாம், துரியாதீதத்துலேயும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அப்போது என்ன சொல்கிறது, மதியானத்திலேயே அப்படின்னா இப்போ என்னது, இந்த நேரத்தில் அவத்தையில் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால் நல்ல சாக்கரத்தில் இருக்கிறவங்க கேட்டு அறிந்து கொள்ளுங்க, கேள இறங்கினவங்க அனுபவத்தில் அறிஞ்சிக்குங்க. ரெண்டுமே வாய்ப்பு. இந்த அவத்தையை நீங்கள் இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, வேறு எதுவுமே அப்படி அறிய முடியாது. ஏன்னா சாக்கரத்தில் இருக்கிறவங்க காதால் அவத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஏனையோரெல்லாம் அனுபவத்தில் காண்க, அவரவர் அனுபவத்தில் காண்க. அப்போது எது சிறப்பு? கேட்குறத விட அனுபவப்படுறது ரொம்ப சிறப்பு. அதனால் அங்கங்கே போய் முடிஞ்சால் அங்கங்கே நின்று கூட எத்தனை பேர் இருக்கிறான்னு பாருங்கள். இப்போது 5 பேர் இருக்கிறானா, 3 பேர் இருக்கிறானா, 25 பேர் இருக்கிறானா, நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமான்னு பாருங்கள். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். எனவே இந்த பஞ்ச அவத்திதன் ஆன்மா யார்? பஞ்ச அவத்திதன். எனவே அப்படி பஞ்ச அவத்திதனாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அந்த முதல் வெண்பா செய்கிறார். அது ஒன்றனையா மூலத்து உயிரணையும் நாபியனில் சென்றணையும் சித்தம் இதயத்து கண்டத்து வாக்காதி மெய்யாது விட்டு மன்றையை நன்னுதலில் வாக்காதி மெய்யாது. அந்த பாட்டு கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்யணும், அப்போ தான் அந்த பாட்டுக்கு பொருள் சரியாக வரும். ஒன்றணையா, அவரும் மேலாளவத்தை தான் சொல்கிறார். ஒன்றணையா மூலத்தில் ஒரு கருவி, உயிரணையும் நாபியனில். அவர் கருவி மட்டும் சொல்கிறார், இடம் சொல்லலை. இப்போ நம்ம பார்த்ததில் துரியாதீதம்னு இடத்துக்கு பேரும் சொன்னார், அந்த அவத்தையின் பேர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு? கருவி மட்டும் சொல்கிறார். ஒன்றணையா மூலத்து உயிரணையும் நாபியில். நாபி இடம், அங்கே இருக்கிற கருவி சொல்லிட்டாரு, அவத்தைக்கு பேர் சொல்லலை. இப்போ நாம் பார்த்ததில் என்ன சொன்னார்? துரியத்திலே ஒன்றுனர், மூலாதாரம் சொல்லலை. புரியுதா நான் சொல்கிறது? சிவப்பிரகாச பாட்டில் கருவி சொன்னார், அவத்தைக்கு பேர் சொன்னார், எந்த இடம்னு சொல்லலை. அதே சிவஞான போதத்தில் கருவின்னு எண்ணிக்கை சொல்கிறாரு, அந்த அவத்தைக்குரிய இடம் சொல்கிறாரு, என்ன அவத்தைன்னு சொல்லலை. இது துரியாதீதம், சாக்கரம், சொப்பனங்கிற பேர் சொல்லலை. அப்போ அவர் 2 சொன்னார், இவர் 2 சொல்கிறார். ரெண்டையும் கூட்டி நம்ம பொருள் செஞ்சுக்கணும். ஒன்றணையா மூலாதாரத்தில் ஒரு கருவி, உயிரணைவது நாபியில், கண்டத்தில் என்ன ஆகும்? இதயத்தில் என்ன ஆகும்? சித்தம் இதயத்து, கண்டத்து என்ன வரும்? வாக்காதி மெய்யாதி விட்டுனர். மொத்தம் 35 கருவி. இந்த 2 கழிச்சுட்டு மீதி 25 வச்சுக்கோங்க. அந்த கணக்கு பாட்டில் டேலி பண்ணணும். கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அப்படின்னா என்ன செய்யணும்? அதை கழிச்சுட்டு மீதி 25, மொத்தம் 35. 35ல் வாக்காதி மெய்யாதி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 25 கருவின்னு பொருள் செய்யணும். அந்த பாட்டை பொருள் செய்யும்போது வாக்காதி மெய்யாதி விட்டு நுதலில் வாக்காதி மெய்யாதி அதை சேர்த்தி 35, விட்டதை 10 சேர்த்திக்குங்க 35. அந்த பாட்டு அப்படி பொருள் செய்யணும். அப்படி பொருள் செஞ்சால் தான் நமக்கு என்ன வரும்? பொருள் வரும். எனவே அந்த வகையில் அங்கே என்ன செய்கிறாரு? இப்படி காட்டுறார். 1 2 3 25 35 இது கருவி. சரி, இப்போது இதில் இங்கெல்லாம் நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்கே இந்த புருவ நடு இதெல்லாம் துரியாதீதத்தில் சில ஐயங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதற்குரிய இடம் இது போற்றிப்பகருடை தான். போற்றிப்பகருடையில் இந்த இடத்த ரொம்ப சிறப்பாக நம்முடைய உமாபதி சிவனார் அங்கே வைக்கிறார். ஏங்க இதெல்லாம் ஒரே நூலில் வைக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி வைக்கிறது இல்லை. எல்லா நூலையும் மாணவர் படிக்கணும். அந்த நூலை படிக்கும்போது அதில் ஒரு நுட்பம் தெரியணும். அப்போது அப்படி விரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த அவத்தையை பற்றி சொல்கிற போது போற்றிப்பகருடையில் ஒரு வீட்டின் 5 அறைகள், ஒரு வீடு இருக்குது, அதில் என்ன இருக்குது? 5 அறை இருக்குது. 5 அறை இருக்குது. இவன் என்ன செய்கிறான்? ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு வரான், இன்னொரு அறைக்கு வரான், இன்னொரு அறைக்கு வரான். இந்த அறையில் ஒரு விளக்கு எரிகிறது, அந்த அறையில் 2 விளக்கு எரிகிறது, அடுத்த அறையில் 3 விளக்கு எரிகிறது, அடுத்த அறையில் 25 விளக்கு எரிகிறது, முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற அறையில் 35 விளக்கு எரியுது. அப்போ அங்கே அவன் எப்படி இருப்பான்? நல்லா இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் உள்ளே வந்தால் கொஞ்சம் அவனுடைய பார்வையினுடைய திறம் குறையும். அதை விட உள்ளே வந்தால்
கொஞ்சம் குறையும். அப்படியே கடைசியாக இருக்கிற 5வது அறைக்கு வரும்போது ஒரே ஒரு விளக்கு அவன் இருப்பான், நானும் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பான். இப்படி ஒரு அமைப்பை வைத்து கொள்கிறார். 5 அறைகளாக பிரித்து கொள்கிறார். இந்த அவத்தை என்ன செய்கிறாரு? 5 அறைகளாக பிரித்து கொள்கிறார். ஞானாமிர்தத்தில் 5 மாடியாக வச்சுக்கிறார். 5 ஃப்ளோர். இவர் 5 அறை சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு? 5 ஃப்ளோர் ஞானாமிர்தத்தில். மேலே 5வது மாடி, 4வது மாடி, 3வது மாடி, 2வது மாடி, 1வது மாடின்னு அவர் அப்படி வைக்கிறார், வரிசையை வைக்கிறார். ஆனால் கருத்தெல்லாம் ஒன்று தான். எனவே போற்றி பகருடைய பாடல் பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் தானே. தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனை, புழுவும் எல்லாம் இருக்கக்கூடிய எலும்பு தோலினாலே போர்த்தப்பட்டிருக்கிற இந்த மாமனை, பெரிய வீடுங்க, நல்லா பெரிய மாளிகை. ஏன்னா 5 அறை இருக்குது. நம்ம மாதிரி ஒத்த குடிசையெல்லாம் இல்லை, 5 அறை இருக்குது. 5 அறை இருக்குது. எனவே புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி, அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. அன்பு சேர்கின்ற கட்டு என்னது? போய் இதில் போய் எங்கே அன்பு சேருதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த போகம் என்னது? ஆணவ மலத்தை என்ன செய்கிறான்? விரும்புகிறானா இல்லையா? ஆணவத்தோடு கூடுவது என்ன செய்கிறாரு? ரொம்ப ஆசையாக அனுபவிக்கிறான். நம்ம சிவபிரகாசத்துலேயே பார்த்தோம். அந்த ஆணவத்தோடு கூடும்போது இவன் எப்படி இருக்கிறான்? தூங்குறதுனா சந்தோஷமாக குதி போட்டு தூங்க போயிடுறோமா இல்லையா? எந்திரிக்கும் போது தான் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது. தூங்க போகிறதா இருந்தால் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனவே ஆணவத்தோடு கூடுவதை இந்த ஆன்மா விரும்புகிறது. காரணம் என்னது? அது அப்படி தான் இருக்குது, அது அறியாமையில் கிடக்குது. சிவத்தோடு கூடும்போது நமக்கு அந்த விருப்பம் வருதோ இல்லையா? ஆணவத்தோடு கூடுனா எப்படி இருக்குது? அப்பா நல்லா தூங்கணும்ப்பா, நல்லா தூங்கணும்னு சொல்கிறோம். அது என்னது? எல்லாம் ஆணவத்தோடு கூடுறது தான். அதுக்கே நமக்கு அவ்வளவு ஆசையாக இருக்குது. ஆணவத்தோடு கூடுவதுன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது. எனவே அன்பு சேர்கின்ற கட்டுனா என்னது? அறை கட்டு. அது எத்தனை? 5ஆக்கி. கட்டு 5ஆக்கி. முன்புள்ள நிலைமை ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி. ஏற்கனவே இருந்தது பல முறை நம்ம கேவலத்தில் கடந்தமா இல்லையா? அந்த கேவலத்தில் இருந்த அதே நிலையை இங்கே அனுபவிக்க போகிறோம், எங்கே? மூலாதாரத்தில். எனவே சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கடப்ப. மூடம்னா என்னது? செயல்பாடே இல்லாமல், எந்த விதமான செயல்பாடு இல்லாமல் மூல அருங்கட்டில்னார். மூலாதாரத்தில் இருக்கிறதே என்னது? ரொம்ப இருக்கிறதே ரொம்ப செறிவான இடம். ஆணவம் செறிவாக இருக்கிற இடமே அதில் என்ன இருக்குதுங்க? மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கடப்ப. பிறகு என்கிறது? மூல அருங்கட்டில் இருந்து மேலே உந்தித்தானத்துக்கு வருது. உந்தித்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகிறது? மேல்வோங்கும் உந்திவியன் கட்டில் காலம் நியதி அது காட்டி, கால நியதியை காட்டி அதன் பிறகு என்ன ஆகுது? உந்தித்தானத்துக்கு வருகிறது. அப்போது இந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்குது. இந்த இடத்துல இந்த பாட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறேன். இங்கேருந்து இது வேண்டாம், சும்மா இடத்த சொல்லிட்டு மீண்டும் அந்த நுட்பத்தை பார்ப்பேன். எனவே காலநியதி காட்ட, மூலாதாரத்திலிருந்து காலநியதி காட்ட எங்கே வந்தது? உந்தித்தானத்துக்கு வந்தது. எனவே உந்தி வியன்கட்டில், அடுத்த அறை வியன்கட்டில் என்னது? உயிர் சேர்த்து. அங்கே என்னது? கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக. அப்போ உந்தித்தானத்துக்கு வரும்போது ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லக்கூடிய 3ம் இயக்கும் பொருட்டு கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய கருவிகள் இயங்க துவங்குகிறது. ஆனால் நம்ம இங்கே எத்தனை கருவி எண்ணணும்? என்னது? பிராணன் ஒன்று தான் என்றோம். புருடன் ஏற்கனவே கீழேருந்து மேலே வந்துருச்சு. அப்போ அதோடு என்னது? பிராணன் கூடுகிறதுன்னு கருவி 2 தான் சொல்கிறோம். ஆனால் அங்கே தொழில் இப்போ என்ன சொல்கிறாரு? கலை, வித்தை, அராகம். அதுக்கு முன்னாடியே காலம் நியதி. அப்போது 5 கருவி இங்கே தொழில் படுகிறது. 5 கருவியும் தொழில், மாயையும் உண்டு. அங்கே மாயையும் உண்டு. அப்போ வித்தியா தத்துவங்கள் 7 அங்கே உண்டு. ஆனால் அதை ஏன் சொல்கிறேன்னா, புருடன் என்கிறதுல அது அடங்கி நிற்கிறது. புருடன் என்பதில் அடங்கி நிற்கிறது. எனவே அதை என்ன செய்வதில்லை? தனியாக எண்ணலை. ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? வித்தியா தத்துவம் 7 இருக்குது. வித்தியா தத்துவம் இருந்தால் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சிவதத்துவமும் இருக்கிறது. காலம் இயங்குது, கலை இயங்குகிறதுனா அது பிரேரக காண்டமாகி சிவதத்துவம் என்ன செய்யும்? அதை இயக்குமா இல்லையா? அப்போ அதுவும் அங்கே உண்டு.
அதுவும் அங்கே உண்டு. எனவே 11 கருவிகள் அங்கே டிஃபால்ட்டு நீங்கள் அதில் சேர்த்திக்கணும். புருடன்னு சொல்லும்போத 11 கருவி என்ன செய்யணும், சேர்த்திக்கணும். வித்யா தத்துவத்தில் புருடன்களாக 6, சுத்த தத்துவத்தில் இருக்கிற 5. அப்போது புருடன்கிற ஒரு கருவி எண்ணும் போதே நீங்கள் அதை புருடனை என்ன எண்ணிக்கணும், 12 எண்ணிக்கணும். புருடனோடு சேர்த்து 12 கருவி நீங்கள் எண்ணிக்கணும். அது ரொம்ப நுட்பம். அது பாட்டில் நேராக இருக்காது, பாட்டில் அப்படி இருக்காது. இந்த ஒரு இடத்துல அதை சொல்கிறார். கலை வித்தை அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக. தொழில் அறிவு விளங்குவதற்கு எனது கலை, கலை என்கிற தத்துவம் எதுக்கு, தொழிலுக்கு. அடுத்தது வித்தை என்பது அறிவுக்கு, வித்தை என்பது அறிவுக்கு, அராகம் என்பது ஆசைக்கு. எனவே இந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் ஆகியவை தொழில்படும் பொருட்டு இங்கே கலை வித்தை அராகம் இதெல்லாம் இயங்கணும்னா என்ன இருக்கணும், காலம் இருக்கணும், நியதி இருக்கணும். அறிவு எவ்வளவு விளங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, கலை எவ்வளவு, அந்த இச்சை எவ்வளோ விளங்கணும்னு ஒரு இருக்குது, அதுக்குள்ள என்ன நியதி, அது எப்போ விளங்கணும்னு இருக்கா இல்லையா. இவர் மூலாதாரத்துக்கு போயிட்டார், மூலாதாரத்துலேருந்து மேலே உந்திக்கு வரணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு காலம் இருக்கணும். வேணா சில பேர் படுத்த உடனே மூலாதாரத்துக்கு போவாங்க, கிர்ன்னு போவாங்க. சில பேர் பல நேரம் ஆனாலும் போக மாட்டாங்க. அது என்ன, அவருக்கு காலம் இல்லை, நியதி இல்லை, அதனால் அவர் மூலாதாரத்துக்கு போக மாட்டேங்கிறார். இவருக்கு மூலாதாரத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பெலாம் இல்லை, அப்படியே கிர்ன்னு போக வேண்டியதான் படுத்த உடனே இல்லையா. 9:30 படுத்த உடனே போயிடுறீங்களா இல்லையா, அல்ல நல்லா போகுதுங்க, மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் பாடம் நடத்தினா எங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் அந்த காலம் நியதி அவை காட்டி. எனவே என்னாகும், அப்படி மானின் எழிலுடை முக்குணமும் எய்தி, அந்த நிலையில் இதுக்கு மூலப்பிரகிருதியை நுகர்கிற நுகர்ச்சி உண்டு. எங்கே உண்டு, உந்தித்தானத்தில் ஆன்மாவுக்கு மூலப்பிரகிருதியை நுகர்கிற நுகர்ச்சி உண்டு. இப்போ நாம் இது வரைக்கும் அந்த பாட்டிலையெல்லாம் என்னதுங்க, அதற்குரிய அனுபவங்கள் சொல்லப்படலை. அந்த கருவியெல்லாம் சொன்னாங்க, இடத்துக்கு பேர் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அங்கே என்ன செயல்பாடு என்பது அங்கே கிடையாது. எதில் கிடையாது, சிவஞான போதத்துலையும் இல்லை, சித்தியார்லையும் இல்லை, சிவபிரகாசத்துலையும் இல்லை. அது எங்கே இருக்குது, போற்றி பகரோடையில் தான் இருக்குது. மூலாதாரத்தில் ஆன்மா மூலப்பிரகிருதியை அங்கேயும் நுகரும். அது ஒரு நுட்பம் இருக்குது. மூலாதாரத்திலே மூலப்பிரகிருதியை நுகரும். ஆனால் அது எப்படி நுகரும்னா, உந்தித்தானத்திலே நுகர்வதைப் போல நுகர்வதில்லை. அங்கே ரொம்ப சூக்குமமாக நிகழும். எங்கே, மூலாதாரத்தில் மூலப்பிரகிருதியை ஆன்மா நுகர்ந்து நிற்கும். அதனால தான் நம்ம விழிச்சோன்னே என்ன சொல்கிறோம், நல்லா தூங்கணுப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அந்த நுகர்ச்சி எதனால் வருது, ஆன்மா மூலப்பிரகிருதி அங்கே நுகர்வதினால. எங்கே, மூலாதாரத்தில். அதுதான் நமக்கு நல்லா தூங்கினேன், அடித்து போட்ட மாதிரி தூங்கினையா, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், மூலப்பிரகிருதியை அது அப்படி நுகர்ந்து இருக்கிறது, தன்னை மறந்து நுகர்றது, தன்னை மறந்து நுகர்தல். அப்போ மூலாதாரத்தில் மூலப்பிரகிருதியை ஆன்மா நுகர்ந்து நிற்கும். அது எப்படி நிகழும்னா சூக்குமமாக நிகழும், சூக்குமமாக நிகழும். அதனால் அங்கே கலை காலமும் நியதியும் அங்கே தொழில் உண்டு. எங்கே, மூலாதாரத்திலேயே காலத்துக்கும் நியதிக்கும் தொழில் உண்டு. ஏன்னா கால நியதி இல்லைன்னா இவன் என்ன செய்ய மாட்டான், மூலாதாரத்திலேருந்து மேலே வரமாட்டான். அப்போ பெருமான் அவனை எழுப்பணும்னா அதுக்கு 2 கருவி வச்சுருக்காரு, காலமும் நியதி. அங்கே 2 தொழில் இருக்கும். கலை வித்தை அராகத்துக்கு அங்கே வேலை இல்லை. அங்கே என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப நுட்பமான இடம் அந்த இடம். அப்போ மேலே வரும்போது தான் என்ன ஆகுது, காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகளும் எப்படி தூளமாக எங்கே தோங்குகிற இடம் நாபி. எங்கே, துரியத்தில் இவை எப்படி இயங்கும், கொஞ்சம் தூளமாக இயங்கும். மூலாதாரத்தில் சூக்குமமாக இயங்கும். எனவே சூக்குமமாக இயங்குவதனால நாம் அதை கணக்கில் வைக்கலை, அங்கே புருடன் மட்டும்தான் சொல்கிறோம். இங்கே வரும்போத அது 2 என்ன செய்கிறோம், எழுதி மானின் எழிலுடை முக்குணமும் எய்தி, முக்குணமும் எய்தி. சாத்வீக ராசத தாமசம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களின் தன்மைகளையும் நாபியில் ஆன்மா பெறும், நாபியில் ஆன்மா பெறும். அதன் பிறகு எங்கே வருது, இதயத்து, அங்கே இதயத்துக்கு வருகிறது. அப்படி வரும்போது எப்படி வருதுங்க, மருளோடு மண்ணும் இதயத்தில், மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணாம். சூக்கும நிலையில் கனவு காணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, சித்தம் என்கின்ற ஒரு கருவி இருக்கிறது. இது சித்தம் என்ற கருவி இருப்பதினால இது என்ன செய்யும், சிந்திக்கும்.
சித்தம் இருப்பதினாலே சிந்திக்கும். சிந்திச்சா அது என்னதுங்க? கனவு. ஆனால் அது எப்படி? மருளோடு இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா விழிச்சிட்டு இதயத்தானத்தில் இருந்து இவன் கண்ட கனவை சொல்ல மாட்டான். கனவு கண்டேன்னு இவனுக்கு சொல்ல தெரியாது. இப்படி கனவு கண்டேன், இப்படி கனவு கண்டேன்னு இவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு சொல்ல தெரியாது. காரணம், அங்கே சித்தம் இருக்கிறது, புத்தி இல்லை. புத்தி இருந்தால் தான் நிச்சயிக்கும். நான் இதை கண்டேன், இதை பார்த்தேன், இதை செய்தேன்னு சொல்லணும்னு என்ன இருக்கணும்? புத்தி இருக்கணும். புத்தி எங்கே கூடுது? கண்டத்தில் தான் கூடுது. இங்கே இதயத்தில் சித்தம் ஒன்று தான் கூடுகிறது. சித்தம் கூடுவதனால சிந்தனை நடக்கும், நிச்சயத்தில் நடக்காது. நிச்சயிக்காதனால இவன் விழிச்ச பிறகு நான் இதை கண்டேன், இதை கண்டேன்னு சொல்ல தெரியாது. அதனால் என்ன சொன்னாங்க? எழிலுடைய மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள். சித்தத்தினாலே சில விஷயங்களை இது சிந்திக்கும். ஆனால் அது என்ன செய்யாது? இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா. அது இன்ன தான் பார்த்தேன், இதுதான் கண்டேன், நான் இங்கே போனேன், இங்கே வந்தேன்னு இவனுக்கு சொல்ல தெரியாது. எனவே இயம்ப ஒன்னா அந்நிலை போய் அதிலிருந்து மேலே ஏறினான். எங்கேருந்து? இதயத்திலிருந்து மேலே ஏற. எங்கே? கண்ட வியன்கட்டு. கண்டமாகிய வியன்கட்டு அடுத்த அறைக்கு வரான். கண்டமாகிய அடுத்த அறைக்கு வருகிறான். அங்கே என்னது? கருவிகள் 5 ஒளிய கொண்டு. கருவிகள் 5 அழிய, அதாவது 2 5 5 10, அது நீங்களாக ஏனைய 25. அந்த 25 கருவிகளும் நியமித்து, அந்த 25 கருவி நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை. இங்கே வினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை கனவாய் நுகர்வான். இந்த கனவு நமக்கு விழிச்ச பிறகு நம்ம சொல்லுவோம், நான் இப்படி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த கனவுல என்னதுங்க? கண்டத்திலே காணுகிற கனவு. எனவே இந்த கண்டத்திலே காணுகிற நிலைக்கு தான் எனது இன்ப துன்பங்கள். அங்கே நமக்கு என்ன உண்டு? இன்ப துன்ப நோய் உண்டு. அந்த கனவுலையும் நமக்கு அங்கே ஒரு பெரிய அப்படியே பணமெல்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா அப்படியே சந்தோஷப்படுவோம். துன்பப்படுறதா இருந்தால் என்ன செய்கிறோம்? இப்போ நீங்கள் அது எப்படின்னா, இப்போ கனவு கண்ட உடனே திடீர்னு விழிச்சு பார்ப்பாரு, பயந்துட்டான் பாரு, வேர்த்து போச்சு, எல்லாம் குப்புன்னு வேர்த்துருச்சு, கனவுல ஏதோ கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? அந்த நுகர்ச்சிங்க வந்துருச்சா இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு கெட்ட கனவு காண்றாரு, விழிச்சா இவர் உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. அப்போது அந்த கனவுக்கும் இவருடைய அந்த நுகர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குது. அங்கே அவங்க பெரிய அந்த அந்த அனுபவம் இவருக்கு நிகழ்கிறது. அந்த அனுபவம் எப்படி நிகழும்னு கேட்டிங்கன்னா, வினைக்கு ஏற்ப நிகழும். கனவு கூட வினைக்கு ஏற்ப தான் நிகழும். எனவே கண்ட வியன்கட்டில் இன்ப துன்பங்கள் மறுவும் வகை. அப்புறம் அங்கிருந்து என்ன செய்கிறார்? உருவுடன் நின்று அங்கிருந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களோடு தூள தேகத்தோடு கூடி ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபம்னு என்னதுங்க? அது ராஜா வந்து உட்காந்துருக்கிறாரா இல்லையா? அது என்ன சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறார்ல, அது அரண்மனையில் இருக்கக்கூடிய அது கொழுக்காட்சி. அப்படியே ராஜா அந்த மொத்த படையோடு கூடி நின்று என்ன செய்கிறாரு? அங்கே அந்த அரச சபை. எனவே அந்த ஓங்கு நுதலாயக்க ஓலக்க மண்டபத்தில் போம் கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி, போன கருவியெல்லாம் வந்துட்டான். மொத்தமாக எவன் போனானா எல்லாம் வந்து சேர்ந்த ஈண்டின்னு நெருங்கி அவனுக்கு யார் வேணுமோ எல்லாத்தையும் நீர்ந்து கொண்டு நீங்காத முன்னை மலத்து இருள் மூடா வகை. முதல்ல எல்லாம் இருள் மூடி இருந்தது, இப்போ என்னாச்சு? அதெல்லாம் விலகி அந்த இருள் மூடா வகை துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் சூக்கம் சுடரு பெய்து தொழிற்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி. தொழிலுக்கு உரியர் யார்? இவனுக்கு முழுமையாக சரி நீ போய் இன்னொன்று வேலையெல்லாம் செய் அப்படின்னு கருவிகளையெல்லாம் என்ன செய்கிறாரு? பெருமான் கூட்டுகிறார். பண்டாரியான படி போற்றி. இவன் தூங்க போயிட்டான், சாமி தூங்காமல் வாட்சை பார்த்துக்கிட்டு, தம்பி மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு அவர் பிடிச்சி இவனை என்ன செய்வார்? அப்படி தூக்கி மேலே விட்டோடனே அவர் அங்கே வந்து அப்படி துரியத்தில் உக்காந்துருப்பார். இங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, அப்புறமா மேலே போகலாம். எப்போ? இந்த ப்ராசஸை 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். மூலாதாரத்துலேருந்து இவனை தட்டி கொஞ்சம் மேலே வா, ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சா. இப்போ அம்மா என்ன செய்வா? போய் குழந்தை இருக்குன்னு எழுப்பிடாத, ஐயோ என்னங்க இப்படி எழுப்புறீங்க அப்படிமோ. மொல்ல தங்கம் செல்லம் அப்படின்னு ஒரு தட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருவா. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு
தங்கம் சரி, ஏன்னா அது விருக்குன்னு முடிச்சிச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிருமா. அதனால் அந்த தாய் என்ன செய்கிறா, அப்படியே உருட்டி 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 ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுப்புறதுக்கு இப்போ இருந்தே பாட ஆரம்பிக்கிறாரா இல்லையா? இந்த தாய்க்கே இவ்வளவு கருணை இருக்குண்ணா, அவனுக்கு எவ்வளோ கருணை இருக்கும். மூலாதாரத்திலேருந்து நம்மளை உருட்டுறான். வாயா மேலே கொஞ்சம் வா, இந்த 4 பேர்த்த கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோ, தெளிவாயிட்டியா, இந்த இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டேன், துரியத்தில் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டேன், சரி அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறு ராசா, கொஞ்சம் மேலே ஏறி வா அப்படின்னு என்ன செய்கிறாரு, இதயத்தில் வந்து இப்போ என்ன சித்தமெல்லாம் வந்துருச்சா, இங்கே கொஞ்சம் நேரம் கனவு காணு, இங்கே கொஞ்சம் நேரம் கனவு காணு அப்படின்னு அங்கே வச்சு கொஞ்சம் நேரம் கனவெல்லாம் காண்டு அப்புறம் கண்டத்துக்கு கண்டத்தில் கொண்டு வந்து அப்புறம் அவன் தான் கண்டத்தில் வந்து தான் அப்புறமா எங்கே வருவான், துரியத்துக்கு வருவான். இது இந்த கனவு காண்பது என்பது இந்த இடத்துல நான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு கீழாளவத்திலும் கனவு உண்டு, மேலாளவத்திலையும் கனவு உண்டு, ரெண்டுலேயும் கனவு உண்டு. இது பொதுவாக நமக்கு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, விடியற்காலை கனவு பழிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. நூல் சான்றெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அடியான அறிவில் தெரியறத சொல்கிறேன், சரியாக தப்பாக எனக்கு தெரியாது, நீங்கள் அதை பொருத்தமாக இருந்தால் வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் சொல்கிறதுக்கு இப்போ நூல் சான்றெல்லாம் எதுவும் இல்லை, நான் நூலை பார்த்து சொல்லலை. பொதுவாக அந்த விடியற்காலை கனவு நமக்கு ஏன் பழிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்க போகிற போது இந்த கண்டத்துக்கு நாம் வரது இருக்கிறது இல்லைங்களா, இந்த கனவு என்பது நம்முடைய நனவோடு சிறிது சம்மந்தப்பட்டது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கிறீங்க, ஏதோ ஒரு நூலை படிச்சுட்ருக்கிறீங்கன்னா உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும், அதை ஒட்டியே சிந்தனை இருக்கும். நீங்கள் தூங்க அதனால தான் நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருமுறை கேட்கணும், நல்ல சிந்தனைகளை கேட்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான். ஏன்னா அது போகும்போது என்னாகும், அதனுடைய பதிவுகள் நம்முடைய அந்த அறிவில் அப்படியே இருக்கும், அது கீழே போக போக அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். அப்போ எதை நீங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டு உறக்கத்துக்கு போகிறீங்களோ அந்த சம்பந்தமான கனவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எப்போ, தூங்க போகிற போது. தூங்க போகும்போது கண்டத்துக்கு போனோம்னா ஒரு கனவு வரும். அந்த கனவு எப்படி இருக்கும், பெரும்பாலும் நம்ம அந்த என்ன தொடர்ச்சி, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன தொடர்ச்சியில் இருந்தோம், சீரியல் பார்த்துட்டு போனோம்னா சீரியல் சம்மந்தமாகவே கனவு வரும். ஏன்னா அதுதான் கடைசியாக இருந்தது, எனவே அது நமக்கு வரும். அப்போது இங்கே மூலாதாரத்தில் போய் இந்த மூலாதாரத்தில் இந்த உயிர் என்னாகுது, அப்படியே ரொம்ப நேரம் செட்டில் ஆயிடுது. இப்போது இந்த நினைவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அப்போ அங்கே அதில் இருக்குது. அது ஒரு அலை அடிச்சுட்டு தலை போலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு, எல்லாம் அடங்கியாச்சு. இப்போது அப்படி போயிட்டு திருப்பி மூலாதாரத்திலிருந்து மேலே எந்திரிச்சு வருது இல்லைங்களா. இப்படி மேலே எந்திரிச்சு வரும்போது இங்கே இந்த கண்டத்துக்கு வர நேரம் எப்படி இருக்கும், விடியற்காலை வேலை இங்கேருந்து. ஏன்னா இப்போ போனது எப்படி போகும், இப்போ 10 மணிக்கு படுத்தோம்னா இங்கே கண்டத்துக்கு வர நேரம் 10 நிமிஷத்துல வரலாம், அரை மணி நேரத்தில் வரலாம். இப்படி போயிட்டு திருப்பி மேலேருந்து மேலே வரும்போது இந்த கண்டத்துக்கு அந்த விடியற்காலை வேலையை நம்ம எந்திரிப்பதற்கு சில நேரத்திற்கு முன்பாக இந்த கனவு கண்டத்தில் நிகழும். இதற்கு முந்தைய பதிவுகள் பெரும்பான்மை சம்மந்தம் இருக்காது. நீங்கள் தூங்க போகும்போது நினச்சிங்களே, அதுக்கும் இதுக்கு என்ன ஆகாது, பெரிய சம்மந்தம் இருக்காது. காரணம் என்னாச்சு, இது போய் மூலாதாரத்தில் அடங்கிருச்சு. அடங்கின பிறகு இதனுடைய நினைவுகள் என்னாகும், அப்படியே சலனம் இல்லாமல் அடங்கி மீண்டும் கீழேருந்து மேலே வருகிற போது இங்கே வருகிற கனவு வினை சம்பந்தமுடையதாகத்தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வினை இருக்கோ அதற்கேற்ப தான் அது என்ன வரும், அந்த கனவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த விடியற்காலையில் காணுகிற கனவு பழிக்கும்னு சொல்கிற ஒரு வழக்கு நமக்கு இருக்குது. நம்ம கனவு நமக்கு பெரிய புராணத்திலேயே இருக்குது. பெரிய புராணத்தில் கனவு, ஏன்னா நாயன்மார்கள் எல்லாம் கனவு கண்டிருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் கனவு கண்டிருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் கனவு கண்டிருக்கிறார். இதெல்லாம் என்னதுனால, அந்த திருவருள் சம்பந்தத்தினால நடக்குது. எனவே கனவு என்பது நமக்கு இந்த விடியற்காலையில் நிகழ்கிற பொழுது அவை வினை சம்பந்தம் உடையதாக. அப்போ இந்த சில சொல்கிறோம்னா நல்ல கனவு கண்டோம், அதுலேயே நிறைய கனவு சம்பந்தம் பலிதமான நூலாக இருக்குது. இது கண்டா இப்படி நடக்கும், அது கண்டா அது சரியாக தப்பாங்கலாம் நமக்கு தெரியாது. கனவு பழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இதனால் இருக்கலாம் என்பது கருத்து. எனவே இந்த வகையில் இந்த சாக்கரம் முதலாய கனவுகள் இவ்வாறு நிகழும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் ஞானாமிர்தத்தில் இந்த அவத்தையை அந்த படை மன்னனோடு வைத்து கொண்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். அது என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நாளைக்கு வகுப்பு இல்லை, நாளைக்கு அடியன் ஒரு பணி நிமித்தமாக கொஞ்சம் வெளியே போகிறதுனால நாளை உங்களுக்கு சிவப்பிரகாச வகுப்பு இல்லை. புதன்கிழமை அன்று நமக்கு இதனுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியாரபர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திரு ஆபடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.